மனுஷரோ, இன்றைக்கு இருந்து நாளைக்கு மறைந்து போகிற மனுஷனோ கேட்ட கேள்வி அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் கேட்ட கேள்வி, ஆதாமே ஆதாமே, என் தோட்டத்துல நான் உன்னை வச்சிருக்கிறேன், நீ எங்க இருக்கிறாய்? ஆதாமே ஆதாமே, நீ எங்க இருக்கிற? ஆண்டவருக்கு தெரியாதா? அதே தோட்டத்துல தான் ஆதாம் இருக்கிறான். பூமியினுடைய கடையாந்திரத்தையே அறிகிறவரு. ஆனா ஏன் அவனை பார்த்து அந்த கேள்வி கேட்கணும்? காரணம் அப்படி இல்லை. அங்கே ஆதாம் இருந்த ஸ்டாண்டர்டை விட்டுட்டான். அவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு அவன் தேவாலயத்துக்கு தான் வரான், தேவ சமூகத்துக்கு தான் வரான், அதே சேர்ல உட்கார்ந்து பாட்டு தான் பாடுறான். ஆனா இருக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட்ல இல்லை. உங்களை சொல்லல, ஆதாம சொல்லிட்டு வரேன். அல்லேலூயா. அப்புறம் நீங்க நான் போன ஐயா வச்சு ஆடுவீங்க. என்ன ஐயா, இந்தியாவுல ஒரு நபர் வந்திருக்கிற எங்களை பார்த்து எங்க இருக்கிறன்னு கேட்கிறாரு. இங்கே ஆதாம் தான் இருக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட், he has lost his standard in his life. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல நாம் இருக்கும் பொழுது யாரும் நம்மை அசைக்கவே முடியாது. இனி கிறிஸ்தவ வாழ்க்கையா கடினமான வாழ்க்கையா மாறி போச்சு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய பயங்கரமான கையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். சாதாரணமா கொண்டு வரல, 7 சத்துருக்களினுடைய கையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவ்வளவு பகிரமா கொண்டு வந்து கூட அநேகர் வனாந்தரத்துல மறித்து போனார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8 டக்கு டக்குன்னு படிச்சீங்கன்னா நான் பிரசங்கத்தை பண்ண இன்னும் ஈஸியா இருக்கும். இல்லனா இன்னொரு 1/4 மணி நேரம் எடுத்துருவேன். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கையிலிருந்து விடுதலையாக்கவா, அவர்களை அந்த தேசத்தில் பாருங்க யாருடைய கையிலிருந்து விடுதலையாக்கணும்? எகிப்துனா, எகிப்துன்னு சொன்னா உலகத்தை குறிக்குது. நிறைய பேர் உபதேசியார்கள் எகிப்துன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஆனா எகிப்துல 3 விதமான அடிமை தரத்துக்கள்